இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியிலனா பீஃப் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நிறைய பீஃப் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது வாட்ச் பண்ணுங்கள். இதில் இந்த ரெசிபியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து நம்ம அப்படியே சப்பாத்தி, தோசை, பூரி கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ஒயிட் ரைஸு கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா ஒரு மட் பாட்டில் நான் செய்கிறேன் இன்றைக்கி. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. 1 அனியன் கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்புறம் 1 டொமேட்டோ, பிக் டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு விடுங்க. இந்த மட் பாட் வந்து ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகும். இப்போ நான் மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் 5 மசாலாஸ் இருக்குது. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாஸு அனியன், டொமேட்டோ போட்ட பிறகு இதை ஆட் பண்ணிக்கிங்க. கறி லீவ்ஸு நான் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். காம்போடு போட்டிருக்கேன். அது ஏன் காம்போடு போட்டிருக்கேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு அந்த காம்பில் இருக்கிற ஃப்ளேவர் பீஃபில் இறங்க இறங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரெசிபி வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற இந்த மெத்தட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக, ஃப்ளேவரபுளாக, ஜூஸியாக இருக்கும். சிக்கனை நம்ம நல்லா பீஃபும் நம்ம நல்லா குக் ஆகிறதுக்கு விடுறோம். எனக்கு எப்படியும் இது குக் ஆகி வர்றதுக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா குக் ஆகிறதுக்கு விட்டேன். நீங்கள் இல்லை சீக்கிரமாக ஆகணுன்னா குக்கரில் கூட நீங்கள் செஞ்சுக்கிங்க. ஆனால் குக்கரில் செய்கிறத விட இப்படி செஞ்சு சாப்பிடும்போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் எவ்வளோ தண்ணி ஊற்றியிருக்கேன்னா ஒரு 800 ml அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த பீஃப் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. பீஃப் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 40 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் அளவுக்கு விட்டேன். இங்கே பாருங்கள், இது வேகும் போதே நம்மளுக்கு நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது. நீங்கள் பீஃப் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கிங் டைம் வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர்றது கூட நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். நல்ல ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video. லைக் பண்ணுங்கள், ஷேர்